வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோட எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். மை பேபி பண்ணுறது செக்ஸி வாய் பார்ட் 3. ஸோ போன பாரு யாருமே பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம்டா. ஸோ என்னக்கா இது ஒரு மாதிரியே தம்ப்லைன் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், எனக்கு வந்து அந்த தம்ப்லைன் அந்த பிக் எனக்கு பிடிக்கல, அதனால் வேறு மாற்றிட்டேன். இனிமேல் இதுதான் இதோட தம்ப்லைன். இனிமேல் வந்து இந்த பிக்கோட தான் அந்த வீடியோவும் வரும். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டு இதோட முடிச்சிருப்போனா, நீங்கள் ஜிமின் வி ஸோ 3 பேருமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி வியோட சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டில் வந்து நல்லா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது தூரத்துலேருந்து ஒரு 2-3 பேர் உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னா நம்ம பாய்ஸ் தான். வியும் ஜிமினையும் தவிர்த்து மித்த பாய்ஸ் பேர் அவங்களாம் பார்த்துக்கிட்டு, என்னோட இவன் சின்ன பிள்ளைகிட்ட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அங்கே பாரு எவ்வளோ அழகழகாக பொண்ணுங்க இருக்குது, அவங்கள்ட்டலாம் போய் டான்ஸ் ஆட விட்டுட்டு போய் அந்த குழந்தைகிட்ட போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல, ஆமாண்டா சுகா, ஆமாண்டா ஜேகே, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினா அப்படியே அவங்களாம் டான்ஸ் ஆடலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பாய்ஸ் கிட்ட வர, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அந்த என்ன அந்த குழந்தைகிட்ட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், ஏன் வேறு பொண்ணுங்களே கிடைக்கலையா, அது போய் அந்த குழந்தைகிட்டே போய் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல, ஆமாம் அந்த குழந்தை பார்த்தியா, சரி அந்த குழந்தைலாம் இல்லை, கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல, அவள் இப்போ சைஸ்க்கு இருக்குடா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாம் அதான் போல இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது, அந்த குழந்தையும் சாரி அந்த பொண்ணும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மேரெலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின், நீ வேறடா விடு, நீங்களாம் வந்து காலேஜெலாம் முடிச்சிட்டிங்க, ஆனால் நானும் வீரம் தானே, நான் வீக்கிட்ட மூட்டிக்கிட்ட முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு மற்ற மெம்பர்லாம் வந்து கேட்குறாங்க. ஐயோ வேணாம் இங்கே மட்டும் சொல்லவே கூடாது, நான் வந்து அப்புறமா தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஓகேடா, நீ எப்போ நான் சொல்லு, நாங்கள் எப்போ வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மெம்பர்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம போய் வந்து பாட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாருக்கு ஒரு பொண்ணை வந்து டான்ஸ் ஆட வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் இன்னும் உங்களை தான் வந்து பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, நீங்களும் வந்து குதிச்சு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு பேபி, என்ன இவன் அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கான், நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், இவனுக்காகவே இவ்வளோ செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன், ஆனால் என்னையெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், என்ன நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு இல்லை இன்னைக்கு இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீக்கிட்ட தான் வருது. வி அவ என்ன யாரு இந்த குட்டி பொண்ணு, என் கூட டான்ஸ் ஆடாமல் இவ கூட ஆடிட்டு இருக்க, யானா உனக்கு என்ன, நான் யார் கூட வேணே ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்ல, அது எப்படி, நீ என் கூட மட்டும்தான் ஆடணும், நீ அது குழந்த சின்ன பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்ல, ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா வச்சுக்கேன் என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசல. இப்போ நீங்கள் என்னடி நீ ஏன் மாமா கிட்ட வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கா, என் மாமா தான் அவங்க கூட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னார்ல, அப்புறம் ஏன் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, போடி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறீங்க. அந்த பொண்ணு யாரை பார்த்த ஆண்டிங்கிற, கொன்றுங்க வாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்கள் வந்து சும்மா அடிக்கடிக்க போகிறீங்க, அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு இங்கே போடுவாங்க, நீ ஆண்டிக்கிட்டலாம் சண்டை போடக்கூடாது சரியா, அவங்க பெரியவங்க அப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்ல, அந்த பொண்ணு ஆண்டியா நானா, என்னையா அந்த பொண்ணு தான் சொன்னிச்சு, நீயும் சொல்கிற உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கோவப்படு, அந்த பொண்ணும் அப்படியே போலு இல்லை ஒன்றாவதாண்டி இருவனைய என்ன பண்ணுறான்னு மட்டும் போரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அவங்கள திட்டிட்டு அப்படியே வீயை பார்த்து மறைச்சிட்டு அப்படியே போயிடுது அந்த இடத்த விட்டு. அந்த பொண்ணு, இப்போ நீங்கள் என்ன மாமா நீ அந்த ஆண்டிலாம் ஒரு ஆளுன்னு அதுக்கிட்ட போய் நீ பேசிக்கிட்டு இருக்க, எங்கிட்ட சொன்னீங்கன்னா 4 தட்டி அனுப்பி விட்ருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
வியும் நீ இருக்கிற சைஸ் நீ அந்த ஆண்டியோட சண்டை போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்ல ஆமாம் நான் சண்டை போடுவேனே டிஷ்யூ டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வியும் ஆமாம் நீ வாயாலே சண்டை போடுவா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே போகிறாரு. அப்படியே உங்களை கட் பண்ணிவிட்டு அப்படியே வியோட சிஸ்டர்கிட்ட காமிச்சா வியோட சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து மேரேஜ். அதுக்காக வீலாம் வந்து எல்லோரும் வந்து பாய்ஸ் வந்து எல்லோரும் வந்து பரபரப்பாக வந்து வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து பஸ்ஸு சவுண்டு கேட்டுச்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் தான் வி அப்படியே தேடிக்கிட்டு இருக்கீங்க. மாமா எங்கே போனார் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வி அப்படியே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. நீங்கள் என்ன மாமா நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வி பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ஐயோ சாருடா தங்கம் இப்போ மாமாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நான் அப்புறமா உங்கள்கிட்ட வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்ல என்ன மாமா நீ இப்படிலாம் பேசுத நீ இன்னும் கூட வா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் நேரம் நான் மாமாவில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ நீ போய் அம்மாட்ட போய் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு வீ அப்படியே அமுச்சு விட்றாரு. நீங்கள் சும்மா இல்லாமல் வீக்கு போய் கிச்சனில் பாட்டி வீ மாமாவுக்கு ஜூஸ் வேணுமா எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓ வீமா ஜூஸ் கேட்டாரா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளாஸில் ஜூஸ் எடுத்து அப்படியே அவங்க கையில் கொடுக்குறாங்க. நீங்களும் அப்படியே தள்ளாடி அந்த ஜூஸை பாதி கீழே மேலே ஊற்றிட்டு அப்படியே வீட்டை போய் கொடுக்குறீங்க. வீ பார்த்துட்டு என்னது இது ஜூஸு யார் கேட்டா, இல்லை நீ கேட்க மாட்டேன் அதனால தான் நானே கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பாதி இங்கே இருக்குது பாதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாரு. கீழே ஊற்றிட்டா எங்கே ஊற்றிடுச்சு ட்ரெஸ்ஸில் ஊற்றிடுச்சு அப்புறம் சொல்லிட்டு அப்படியே கண்ணுலாம் உங்களுக்கு வீ பார்த்துட்டு என்னாச்சு ஏன் கண்ணு கலங்குது, இல்லை அம்மா திட்டுவாங்கல்ல புது ட்ரெஸ்ஸில் ஜூஸ் கொட்டிடுச்சின்னு. சரி மாமாவுக்கு தானே கொண்டுட்டு வந்தேன் அம்மா ஒன்றும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்ல. திட்ட மாட்டாங்களா திட்ட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு வீ சொல்ல அப்போனா ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குன்னு ஓடிட்டீங்க. ஸோ இப்போ மார்னிங் ஸோ வியோட சிஸ்டருக்கு மேரேஜ்லாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சமாக. ஸோ நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து வீ பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. ஆனால் வீ வந்து உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் ஓய் மாமா வீயும் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி செம்ம ஷாக்கு அப்படியே பேர் மாதிரி உங்களை எதாவது பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்ணு கூட செய்யலை. ஐயோ மாமா என்னாச்சியா என்ன நீ இப்படி பார்க்குற முன்ன பின்ன என்னை பார்த்ததே இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியும் பார்த்துட்டு வயன் உனக்கு இது யார் கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்குறாங்க. நீங்களும் இது அம்மா கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலி வந்து ஹாஃப் சாரி தான் கட்டியிருப்பீங்க. ஜெமினும் பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்தது, இந்த ஹாஃப் சாரி கட்டணும் பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னும் பார்க்க நீங்களும் வீயும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து அப்படியே வீக் காதில் வந்து டேய் என்னடா அது உன் அத்தை பொண்ணு பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா இப்போ இந்த ஆஃப் சாரி கட்டணும் பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா, வெரி டேஞ்சர்டா இவரே பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா அந்த ஆஃப் சாரியில் நினச்சிக்கிட்டு இது தப்பான காரியம்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வீக் அதில் வந்து சொல்லிகிட்டு இருக்க. வீக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. நீங்கள் மாமா என்னாச்சு எதுக்கு இப்படியே பார்க்குற நீ ஏன் இப்படியே நிற்கிற ஏதாச்சும் சொல்லு நான் இதில் அழகாக இருக்கனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே கீழே குனிஞ்சி ஏன் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் ஓ அப்படியா செமையாக இருக்கனா அம்மா தான் கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அம்மாவை ஏன் பேசாமல் சித்தி நிற்கிறாங்க தெரியுமா மேடையில் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்ல பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் உடனே வியோட காலை மிதிச்சுட்டு டேய் இது கூட என் காலை மிதிச்சு அப்புறம் சும்மா இல்லை நீ செஞ்சாலும் செய்வ வாய் கையை வச்சுட்டு சும்மா இல்லைன்னு சொல்லியும் கொண்டுருவேன் வீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்ல டேய் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீயும் வந்து கடவுளே ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் சோதனை வருது. ஐயோ சாரி யாருமே. ஸோ நீங்கள் கேட்டனுமே பயந்துருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை ட்ரெயின் போனது பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ட்ரெயின் ரோடு இருக்குது அதனால் கொஞ்சம் சத்தம் கேட்கும். டக்குன்னு நீங்கள் வந்துருச்சா நான் டக்குன்னு வாய்ஸ் ஓவர் கட் பண்ணல. சரி விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்கடா ஓகேவா. ஜிமினா
அப்படி சொல்லிவிட்டு வியும் அப்படியே வந்து கண்டுக்கல. ஸோ அப்படியே வந்து வியோட சிஸ்டர் மேரேஜ் அப்படியே முடியுது. ஸோ முடிஞ்சிட்டு இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட் நம்ம மேரேஜ் எல்லாம் என்ன பண்ணுவோம், முடிஞ்சிட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சு ஸோ மதியான டயத்தில் வந்து எல்லோரும் வந்து கும்பலாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் தெரியுமா, அதே மாதிரி தான் வந்து அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து வியோட மடியில் உட்காந்துக்கிட்டு வி வந்து அப்படியே நோண்டுறது, அடிக்கிறது, கிள்றது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு செம கண்டாகுது, இது மாதிரிலாம் பொறுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணோட அம்மா அப்பாட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்லுது. சொல்லி அவங்களோட அம்மா அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் பேசுகிறோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு அவங்களோட எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வியோட அப்பாட்ட தான் இப்போ அந்த பொண்ணோட அப்பா வியோட அப்பாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க பார்க், எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆக்சுவலி நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பையனை மட்டும் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பையன் வந்து என் கம்பெனிக்கு ஓனர் ஆகிடுவான். அப்புறம் என்ன, ஓனரோட அம்மா அப்பாவை ஆகிடுவீங்க. அப்புறம் என்ன பார்க், ஒரே நாளில் பணக்காரங்கன்னா ஆகிடுவீங்க. என் பொண்ணுக்கு ஒன்று இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். எதற்கும் நான் அவளுக்கு எல்லாமே நான் வந்து பாதி செஞ்சுருவேன். ஆனால் இந்த விஷயத்துலேயும் அவள் என்கிட்ட ரொம்ப அடம் பிடிக்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு பார்க்கிட்ட. ஐ மீன் வியோட அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. வியோட அப்பா யாருன்னா அந்த பொண்ணோட அப்பாவோட கம்பெனியில் ஒரு சின்ன எம்ப்ளாயாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வி வந்து இப்போ தான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. வியோட அப்பாவும் பாஸ் இல்லை, வி இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான், அவன் இன்னும் டிகிரியை முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வியோடப்பா அவரோட பாஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் பையன் காலேஜ் முடிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் உங்கள் பையன் என் பொண்ணுக்கு மட்டும்தான். நான் இப்பயே நான் சம்மந்தத்தை பேசிட்டேன். அதுக்கு முன்னாடி உங்கள் பையன் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயோ இல்லை என்கிட்டயோ அப்படின்னு வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் பார்க், சொல்லிட்டேன் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்துக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அப்படியே கிளம்பிடுறாரு. ஓகேடா மிஸ், நம்ம இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்க போது சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ பேக்ரவுண்டில் நிறைய சவுண்டு கார் இதெல்லாம் கேட்டுருந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆர்மிஸ். அதெல்லாம் இல்லாமல் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் சொதப்பி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, சாரி. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஆர்மிஸ், பாய். கம்சமிதா.